மீன் கடைக்கு வந்துட்டா நான் மீன் மாதிரி மீன் எங்கேயுமே கிடைக்காது. இருக்கும் நல்லா அடுக்கடுக்கா துண்டு துண்டா இறைச்சி துண்டு போல சாப்பிட்டுட்டே இருக்கேன். இதே மாதிரி எங்கள் வீட்டில் செய்து போலீஸோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு மீன் மார்க்கெட் போகிறேன். 200 ரூபா மீன் கடைக்கு தான் போகிறேன். நம்ம மீனை பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வரலாம். இப்போ நாங்கள் மீன் கடைக்கு வந்துட்டோம். நான் மீன் எடுத்துட்டேன். இது பாறை மீன். இவங்க இப்போ ரேட் சொல்ல போகிறாங்க. சொல்லுங்க, ரேட் சொல்லுங்க. இப்போ ஒரு மீன் 250 ரூபான்னு சொல்கிறாங்க. அன்னன்னைக்கு என்ன விலையோ அது படி போடுவாங்க. இந்த மீன் நான் வாங்கியிருக்கேன், பாருங்க. கொஞ்சம் கவலை மீன் குழம்பு போட்டா ஓகே. நாங்கெல்லாம் மீன்லேயே வளர்ந்த ஆள் தான். கன்னியாகுமரினா அவ்வளோ மீன். ஆமா, ஓகே. மீனும் வாங்கியாச்சு. அதுக்கு கொஞ்சம் கொசுரும் போட்டிருக்காங்க. நாங்க மார்க்கெட்டு போய் 2 பெரிய பாறை மீன், அதுக்கு ஃப்ரீயா கொஞ்சம் சாலை மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னுமே அதை நான் நல்லா கட் பண்ணி குழம்பு வைக்க தான் முதல் வேலை. நம்ம இப்போ போய் கட் பண்ணலாமா? இந்த மாதிரி மீன் எங்கேயுமே கிடைக்காது. 500 ரூபாய்க்கு எவ்வளோ நிறைய மீன் கிடைச்சிருக்கு பாருங்க. 500 ரூபா மீன். இதுக்கு வேற எக்ஸ்ட்ரா மீன் வேற தந்திருக்காங்க. இது அவங்க எக்ஸ்ட்ரா எனக்கு போட்ட மீன். நம்ம இந்த மீனை எடுத்து கட் பண்ண போறோம். மேல இருக்க இந்த செதில் எல்லாம் எடுத்துடணும். எடுத்தா இந்த மாதிரி மினுமினுப்பா பாலிசா இருக்கும். இத இந்த மாதிரி சைட்ல வச்சுட்டு இந்த மாதிரி கொத்திக்கணும். இப்போ இதுல கொஞ்சம் கனமா ஒரு முள் இருக்கும். இதை எடுத்துடணும். இது மெதுவா அந்த 2 பக்கத்தையும் பிடிச்சிட்டு பாருங்க, அது வந்துருச்சு. இந்த வால் பக்கம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம தலையை கட் பண்ண போறோம். செதில் காதுக்கு அடிப்பக்கமா கொண்டு அவ்வளோதான். அப்புறமா இந்த வயிறு பக்கத்தை சைடா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த சைடு இப்படி வந்துடும். அப்புறமா இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு கட் பண்ணா கரெக்டா இருக்கும். இப்போ வயிறு பக்க சைடை நம்ம கட் பண்ணியாச்சு. நல்லா அடுக்கடுக்கா அழகா இருக்கு பாருங்க. இது பண்ணா குழம்பு வைக்கும் அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ மீன் எல்லாமே கட் பண்ணியாச்சு.
நம்ம கழுவியாச்சு. இனி அடுத்தது வந்து நம்ம சமையல் பண்ண போக வேண்டியதுதான். மீன் வந்து தேவையான மீன் அவ்வளோ ஃப்ரை பண்ணதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாமா? இப்போ 1 ஸ்பூன் நிறைய காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, எல்லா மசாலாவும் சேர்ந்த பொடி இது 1 ஸ்பூன் சாதா மிளகு பொடி. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து மசாலா ஒன்றோட ஒன்றா சேர்த்து வர வைக்கணும். மசாலா அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம், மசாலா பிடிக்கட்டும். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் நான் கட் பண்ணிவிட்டு நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். முதல்ல நான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா மீன் குழம்பு, வெள்ளை குழம்புன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் ஃப்ரை, இவ்வளோத்தையும் நான் செய்ய போகிறேன். இப்போ மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மாங்காய் தான். மாங்காய் இல்லைன்னா மீன் குழம்பே இல்லை. அதனால் நம்ம வந்து மாங்காவை நல்ல ஒரு நார்மல் சைஸு கட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 மூடி தேங்காய் வந்து 2 குழம்புக்கு. சோறு நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து சோறை வடிக்கலாம். இப்போ நம்ம மீன் மசாலா, மீன் குழம்புக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதில் மல்லி வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கருப்பு மிளகு, ஒரு 20 காணம் காஞ்ச மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுக்கணும். இது கொஞ்சம் வறுத்த உடனே இந்த பாதி தேங்காவை அதில் போடணும். கொஞ்சம் சின்ன வெங்காயம், எல்லாம் போட்டு வறுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை வந்து நல்லா அரைக்கணும். ஓரளவுக்கு கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்து கொஞ்சம் சிவத்த கலர் வந்தோடனே நல்லா வேக வச்சுட்டு அரைக்கணும்.
அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடுவோம். வெள்ளை குழம்புக்கு ஒரு மண்சட்டி வச்சிடலாம். வெள்ளை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காயை ஜாரில் போட்டுட்டு இப்போ இதுலேருந்து ஒரு 2-3 துண்டு வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அடித்தாச்சு. இப்போ இது 2வது குழம்புக்கு அடிக்க போகிறோம். மீன் குழம்புக்கு இது எல்லாமே போட்டு முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். 2வது தண்ணி ஊற்றி அரைக்கணும். நல்லா அடித்தாச்சு. இப்போ நீ அடுத்து மீன் குழம்பு வைக்க போகலாம். பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போது இந்த வெள்ளை குழம்பு அப்படியே ஊற்றிடணும். புளி சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. குழம்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது மோர் குழம்பு இல்லை. இந்த கலரில் இருக்கும். நீங்கள் தயிர் சேர்ப்பீங்க, நாங்கள் வந்து புளி சேர்ப்போம். இது எதுக்குன்னா, இந்த மீன் குழம்பு ரொம்ப காரமாக இருக்கும்போது மீன் குழம்போட சைடுக்கு ஊற்றி 2யும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இது லேசாக சூடான உடனே இதை எடுத்துடணும். கொதிக்க விடக்கூடாது. இப்போ மீன் குழம்புக்கு ஒரு சட்டி வைக்கலாம். இப்போ சட்டி சூடாயாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, தக்காளி வெந்ததும் இந்த மசாலா அடித்து வச்சுருக்க மசாலாவை அதில் கொட்டிடணும். தேவையான அளவு புளி தண்ணி, தேவைக்கு உப்பு நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாங்காய், இந்த குழம்பு கொதிச்ச உடனே ஒவ்வொரு மீனாக சைடாக வச்சு கொடுக்கணும். இதை சைடாக கிளறி விடணும். இல்லை மீன் உடைஞ்சிடும்.
இப்போ குழம்புக்கு நம்ம தாளிசம் போட போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகு, கருவேப்பிலை, வெங்காயம். கடுகு வெங்காயம் பொரிஞ்சதும் இது அப்படி இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் வெங்காயம்லாம் வச்சு தாளிசம் போட்டாச்சு. இனி அடுத்தது வந்து நம்ம மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். சூடான எண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சம். இந்த பாறை மீன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக இதே மெத்தடில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். குழம்பும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எடுக்கலாம். நல்லா வெந்திருக்கு, மசாலாவும் நல்லா அதிலே பிடிச்சிருக்கு. நல்லா அடுக்கடுக்கா மீன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சாஃப்டாக. இப்போ நான் குழம்பு சோறு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரை முதல் ரெடி பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து நல்ல பசியாக இருக்குது, சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். அடுத்தது குழம்பு ஊற்ற போகிறேன். ஒரு துண்டு மீன் வச்சிடலாம். இதுக்கு வந்து சைடுக்கு ஒரு குழம்பு சொன்னால வெறும் குழம்பு, அதை எப்படி ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். குழம்பு இந்த குழம்பு எல்லாம் சேர்த்து நம்ம விரவி சாப்பிட போகிறோம். கொஞ்சம் சூடாக இருக்கும். அடுத்தது மீன். மீன் எடுக்கும்போது அப்படி பஞ்சு போல் வந்துடுச்சு. ரெண்டு குழம்பும் மிக்ஸ் பண்ணனால கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. நீங்களும் இதில் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. மீன் வந்து ஃப்ரை பண்ணது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படி துண்டு துண்டாக இறைச்சி துண்டு போல் அழகாக வந்திருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. பார்த்துட்டே இருங்க, தொடர்ந்து நிறைய வீடியோ வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.